ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு, மோடி அரசு கேடி அரசு, மோடி அரசு கேடி அரசு. மதுரையில் காக்ரோச் கட்சியை சேர்ந்தவர்கள் பேரணியாக செல்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், புதிய அரசு செயல்பாட்டாளர். சரியா சொல்லணும்னாக்கா அந்த காக்ரோச் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறிடுறது. அது பார்த்தீங்கன்னாக்கா வட இந்தியாவில் பற்றி இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அது தென்னகத்தில் குறிப்பாக மதுரையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பேரணியை ஒருங்கிணைத்த மிக முக்கியமான அதில் உள்ள நிர்வாகி திரு செல்வா அவர்கள் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். என்னாச்சு? அதாவது தமிழ்நாடுங்கிறது இது புதுசாக, இந்த காக்ரோச்சுங்கிறதே புதுசான ஒரு பக்கம் காமெடியாக போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சீரியஸாக போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நையாண்டித்தனமாகவும் அதுக்குள்ளே இருக்குது. குறிப்பாக இளைஞர்களை காயின் பண்ணிதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் பேசியது இப்படி சர்ச்சையாக மாறிச்சு. மறுநாள் மன்னிப்பு கேட்டார். ஆனாலும் கோபம் இந்த நிமிடங்களை அடங்கலைக்கு தெரிகிறது. வடநாட்டில் பரவதை விட நம்ம லாஜிக்காக பார்க்க முடியுது. அது தமிழ்நாட்டில், அது குறிப்பாக மதுரையில் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்டவர் ஒரு பேரணியை போயிருக்கீங்க. என்ன நடந்தது? ஏன் இந்த பேரணி? நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை ஜட்ஜாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்களே இளைஞர்களை கருப்பான் பூச்சின்னு சொன்னதும், ஒட்டுண்ணின்னு சொன்னதும், வேலை இல்லாமல் சும்மா ஆர்டிஐ போட்டு தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொன்னதும் எந்த இளைஞராலும் பொறுத்துக்கொள்ள முடியல. அவர் சொன்ன அதே வார்த்தை, அதே கருப்பான் பூச்சின்ற வார்த்தையை காயின் பண்ணிய இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒன்று திரண்டுறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அந்த கருப்பான் பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற அந்த பேஜில் 10 மில்லியனை தாண்டி இளைஞர்கள் இணைஞ்சதெல்லாம் பார்த்துருவேன். அது ரொம்ப முக்கியமான பிஜேபியை தாண்டி எண்ணிக்கை இணைஞ்சதெல்லாம் அரசின் மீது இருக்கக்கூடிய முழு கோபத்தோட வெளிப்பாடு. நீங்க இன்னைக்கு தமிழ்நாடோ இல்லை இந்தியா முழுவதும் சமீபத்தில் வந்திருக்க எல்லா ஆய்வும் உறுதி பண்ணுது. 20 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் 59% இளைஞர்களுக்கு வேலை இல்லை, படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு எல்லா ஆய்வும் உறுதிப்படுத்து. ஒன்றிய அரசாங்கமே சில நேரங்களில் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாகவே ஒத்துக்கொண்ட பல தகவல்களும் இப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது ஒரு பெரிய கோபமா இருக்கு. சமீபத்தில் நடந்த 2 விஷயத்தை இதோட நம்ம இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு. ஒரு இந்தியா முழுவதும் ஒரு 22 லட்சம் இளைஞர்கள் போன இடம் நடந்துச்சு. ஆமா, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடம் 22 லட்சம் இளைஞர்கள் ஒரு கடுமையாக அதில் பாதிக்கப்படுறாங்க. அடுத்து நம்முடைய வாழ்க்கை என்னன்னு ஒரு கேள்விக்குள்ள இருக்கிறாங்க. அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் நீட்டு என்பதே பொதுவாக கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் அந்த கோச்சிங் கிளாஸ் போக முடியாமல் எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்காங்க, எவ்வளோ பின்னடைவாக போயிருக்காங்கன்றதே ஏகே ராஜன் கமிட்டியோட அறிக்கையை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த பின்னணியில் அது ஒரு பிரதானமான கோபமாக மாறுது. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. பெட்ரோல் டீசல் விளைவுக்கு முன்னாடி நம்ம வணிக சிலிண்டர் விலை உயர்த்துறாங்க. நீங்கள் வணிக சிலிண்டர் விலை 5000 ரூபா கொடுத்து நீங்கள் மதுரையில் எந்த டீ கடைக்கு வேணாலும் போங்க, 12 ரூபா இருந்த கடை 15 ரூபா, 15 ரூபா அந்த கடையில் 20 ரூபா, 20 ரூபா அந்த கடையில் 22 ரூபா. வடை சாதாரணமாக மதுரையில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற கட்டுமானத்தோட எல்லாருமே வடை சாப்பிடுவாங்க. அது கூட லிபி அரணியா சம்பந்தம் ஒரு கவிதையும் உபரி வடைகளின் நகரம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு வடைங்கிறது மதுரை முக்கியமான. இந்தியாவிலே அதிகமாக வடை போடுற மாவட்டம் எதுன்னு கேட்டால் மதுரையாக தான் இருக்கு. அது வடையோட விலை இன்னைக்கு 2 ரூபா ஒரு வடையோட விலை கூடி இருக்கு. வணிகமும் வியாபாரமும் பாதிக்கப்பட்டு வடை போடுறவங்கலேருந்து இட்லி கடை வச்சிருக்கவங்கலேருந்து டீ கடை வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் பாதிப்பாரு. இப்போ இது எல்லாரோட விலைவாசிலையும் பாதிப்பு ஏற்படுது. இப்படி பெட்ரோல் டீசல் விலை உயருது. நீங்கள் இன்னைக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்சென்டிவ்னு காலைல ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 85 ரூபா பெட்ரோல் விற்கும் போது 1 கிலோமீட்டருக்கு 15 ரூபா பேமெண்ட். இப்போ 105 ரூபா பெட்ரோலுக்கு வந்துருச்சு. இன்னைக்கும் அதே 1 கிலோமீட்டருக்கு வெறும் 15 ரூபா தான். அப்போ ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு இளைஞர் ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வண்டி ஓட்ட வேண்டியது. இப்போ இந்த கிக் எம்ப்ளாயிஸ்க்கு அப்புறம் இது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறும்போது அப்போ எனக்கு வேலை கொடு, ஊழல் ஒழியணும், அப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான கோபமாக தான் இளைஞர்கள் இந்தியா முழுவதும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அப்படிதான் மதுரையிலையும். நீங்க மதுரையில் இளைஞர்கள் எதுவும் இதுக்கு விதிவிலக்கில் இல்லை. நீங்க மதுரை கேகே நகர்லையோ, நீங்க ரேஸ் கோர்ஸ் கிட்டையோ, இல்லை நம்ம ரயில்வே காலனிகிட்டயோ எவ்வளவு ஆண்களும் பெண்களும் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவங்க நிற்கிறாங்க. இப்போ நீங்க திடீர்னு எவ்வளவு கடுமையான வெயில் மதுரையில். இந்த வெயில்ல மதுரை போக்குவரத்துல, மதுரையில் இருக்கக்கூடிய சாலை வசதியில 5 நிமிஷத்துக்குள்ள ரேபிடோ இதெல்லாம் பல பொருட்கள் ரேபிடோ பல விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா எப்படி முடியும்? அப்போ பல ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த கோபம்லாம் இளைஞர்கிட்ட இருக்கு. அதன் ஒரு வெளிப்பாடாக தான் இன்னைக்கு மதுரையிலையும் இளைஞர்கள் இந்த கருப்பான் பூச்சிகளின் ஊர்வலம் அப்படின்றத நடத்தியிருக்காங்க. இது நடத்திருக்கீங்க. ஆனால் இப்போ அதுக்கான தேவை வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா வேலையின்மையோட எண்ணிக்கை அதிகம். அதை கம்பேர் பண்ணால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அரசுகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, குறிப்பாக கேரளா தமிழ்நாட்டில் கொஞ்சம் அரசு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இந்த கோபம் இந்தியா முழுக்க பரவ வேண்டிய அவசியம் ஏன் இருக்கு?
அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவ்லி சவுத்தோட நார்த்தில் வந்து வேலையின்மை பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அந்த இளைஞர்கள் கூடுதலாக தேடுறாங்கிறது ஒரு உண்மை. அதே மாதிரி சவுத்துலேயும் அந்த பிரச்சனை வந்து குறைவாக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமையிலிருந்து ஒரு மக்கள் நல திட்டங்கள்லேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்றது ஒரு உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சவுத்ரன் ரயில்வேல மட்டும் கடந்த காலத்தில் 709 வேகன்சி அந்த ரயில் ஓட்டுநருக்கு மட்டும் பைலட்டுக்கு மட்டும் இருக்குது. நீங்கள் சமீபத்தில் மதுரையில் 2 ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒன்று சிலிண்டர் வெடிச்சு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து ரயில் விபத்துகளும் நடந்துகிட்டு இருக்கு. 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். ஒரு அந்த ரயில் ஓட்டுநர் வந்து 2 ரூட்டி 3 ரூட்டி பார்க்க வேண்டியது இருக்கு. அதோட அழுத்தத்தின் பகுதி தான் அந்த ஆக்சிடென்ட். 2 சிலிண்டர் வெடித்தது மதுரை ரயில்வே நிலையம் ஒன்றும் சின்ன ரயில்வே நிலையம் கிடையாது. இப்போ கூடல் நேரில் வெடிச்சிச்சு, சமையலில் வெடிச்சுன்னா புரிஞ்சுக்கலாம். மதுரை ரயில்வேன்றது ஒரு பெரிய ஹெட் ஆஃபீஸ். இங்கே வெடிக்குதுன்னா ரயில்வே பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய காலி பணியிடத்தின் விளைவு தான் அந்த ஆக்சிடென்ட். அப்போ நீங்கள் ரயில்வே பாதுகாப்பு படையில் இதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ரயில்வே நிர்வாகம் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்கள் எங்களுடைய இதில் வந்து ஒரு 30% வேலைகளை வந்து நாங்கள் நிறுத்த போகிறோம், ஒழித்து கட்ட போகிறோம்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 30,000 காலி பணியிடங்களை க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 3 லட்சம் காலி பணியிடம் இருக்குது. இதில் தென்னக ரயில்வேல மட்டும் 30,000 பணியிடத்தை நாங்கள் ஒழித்து கட்ட போகிறோம்னு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது அப்போ என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்? நீங்கள் 1991 14 லட்சம் ரயில்வே எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய பொதுத்துறை இந்திய ரயில்வே. இன்னைக்கு நிலைமையில குறைஞ்சபட்சம் 16 லட்சம் பேராவது இருக்கணும். ஏற்கனவே 3 லட்சம் காலி பணியிடம் இருக்கு. இதுல சவுத்தர்ன் ரயில்வே மட்டும் 30,000 பேரை அவங்க வந்து அந்த வேலையவே இல்லாம ஆக்கப்படும்னா அது எப்படி சரியா இருக்கும்? நீங்க ரயில்வே தண்டவாளங்கள் எண்ணிக்கை டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு, சரக்கு பெட்டியின் எண்ணிக்கை டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு, பேசஞ்சர் ரயில் டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஆனா எம்ப்ளாய் மட்டும் குறைப்புன்றது என்ன மாதிரியானது? இது பூரா இளைஞர்கள்ட்ட பேசும் பொருளாக மாறுது. குறிப்பா 2050 நீங்க வந்து சரக்கு ரயில்வே பூரா தனியாரிடம் ஒப்படைப்பதுன்னு ஒரு வெளிப்பாடு தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வருமானம் வரக்கூடிய பாதையிலும் தனியார்கிட்ட ஒப்படைக்க போகுது. அப்ப இனிமேட்டு ஒரு ஆள் வந்து ஒரு அரசு பணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஏழை மாணவன், அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அடியாக மாறுது. படிச்சு முடிச்சுட்டு நீங்க பேங்க்ல லோன் வாங்கி தான் ஒவ்வொரு ஆளும் இன்ஜினியரிங்ல இருந்து பல படி படிக்க முடியும். அப்ப வேலை கிடைக்காதுன்னும் போது அது ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய சுமையாக மாறுது, ஒரு நெருக்கடியாக மாறுது. இதோட விளைவு தான் நீங்க மதுரை மாநகராட்சியில வேற எங்கெல்லாம் போகணும், மதுரை மாநகராட்சியில ஒரு 300 தூய்மை பணியாளர்கள் தன்னை நிரந்தரப்படுத்தணும். ரொம்ப வருஷமா ஒப்பந்த பணியாளர்களா இருக்கிறாங்க, தினக்கூலியா இருக்கிறாங்க. நிரந்தரப்படுத்தணும்னு உயர் நீதிமன்றத்துல 5-6 வருடங்களுக்கு மேலாக வழக்கு நடந்து மதுரை பெஞ்சில தீர்ப்பு வழங்குறாங்க, அவங்களுக்கு வழங்கணும். ஆனா மதுரை மாநகராட்சி என்ன செய்யுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போய் அவங்களுக்கு இது வரைக்கும் வேலை வழங்கப்படலை. மதுரை தூய்மை பணிகள்ல மதுரை உயர்நீதிமன்ற கிளை கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மதுரை மாநகராட்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்குக்கு போயிருக்காங்க. இப்ப சிடி பிரிவுல எந்த வேலைக்கும் ஆட்கள் நிரந்தரமாக எடுப்பதில்லை, எல்லாமே ஒப்பந்தமாக மாத்துறாங்க. நீங்க இப்ப இன்னைக்கு என்ன நிலைமை, இந்திய ராணுவம் ஒரு தேசப்பற்றோட சேர வேண்டிய இந்திய ராணுவத்துல அக்னிபாத்னு சொல்லி ஒப்பந்த முறையை கொண்டு வந்துருக்கிறான். அப்ப சின்ன வயசுல எல்லாருக்கும் உங்களுக்கோ எனக்கோ ராணுவத்துக்கு போகணும், போலீஸ் போகணும் தானே ஆசையா இருந்திருக்கும். யார்கிட்ட கேட்டாலும் நான் மிலிட்டரின்னு சொல்லியிருப்போம். இப்ப அதுவே ஒரு ஒப்பந்த முறைன்னு ஆகும்போது அப்ப இளைஞர்கள் மனதை அது கடுமையாக பாதிக்கும். ராணுவ அமைப்புலையுமே அக்னிபாத்னு சொல்லி இப்ப அந்த பெரிய போராட்டம் நடந்துச்சு. ஆமா, வட இந்தியாவில பூரா பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த அக்னிபாத்ல முடிச்சுட்டு இந்த வருஷம் அந்த இளைஞர்கள் வெளியே வர்றாங்க. நீ அந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையும். வெளியே வந்த இளைஞர்களின் எதிர்காலம் என்ன என்ற இடத்துல இருந்து அந்த போராட்டம் இன்னமும் தீவிர அடையும் தான் நான் நினைக்கிறேன். இந்த சோசியல் மீடியால பிஜேபிக்கு எதிராக ஒன்று திரண்டுன்றத ஏதோ சமூக வலைதளத்துல இளைஞர்கள் பொழுது போகாம இல்ல நேரம் இருக்கு வேலைக்கு போகாம இருக்கிறாங்க, அதோட வெளிப்பாடு இல்லை. சரி, ஒட்டுமொத்த அரசின் தோல்வியின் வெளிப்பாடாக அதை புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. எப்படி பகத்சிங் வந்து இந்திய நாடாளுமன்றத்துல வந்து அந்த கேலாசிவிலும் கேட்கணும்னு ஒரு வெடிகுண்டை வீசினார், யாருக்கும் பாதிப்பு ஏற்படாம ஒரு சத்தம் மட்டும் கேட்கக்கூடிய வெடிகுண்டை வீசினார்ல, அதுக்கு சமமானது இது. அந்த அளவுக்கு சோசியல் மீடியால ஒரு வலுவான குரல் என்பது எழுப்பப்படுது. இன்னைக்கு அது ஒரு பெரிய டூலா மாறி இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய டூல். நீங்க பங்களாதேஷ்ல, நேபாளத்துல, ஸ்ரீலங்கால, வேற பல ஆப்பிரிக்க கண்டத்துல என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நீங்க வந்து மோடி அரசாங்கத்தின் பொருளாதார தோல்வியின் வெளிப்பாடு தான் இந்திய இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கு. அதன் ஒரு பகுதியாக மதுரையில எப்பவுமே மதுரை என்பது ஒரு போராட்ட காலம், ஒரு விடுதலை போராட்டத்திலையும் ஒரு மையமாக இருந்த பகுதி. அதன் வெளிப்பாடா இன்னைக்கு இளைஞர்கள் இங்கேயும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் மையம் இது போல இருக்கு. ஆனா இது போல எந்தெந்த துறைகள்லாம் வந்து இந்த சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு டேட்டாவா வேணும். போற போக்குள்ள எங்களுக்கு வேலை இல்லைன்னு முன்னே சொல்றதை தாண்டி இந்தியாவில் எந்தெந்த துறையில வந்து வேலை வாய்ப்புகள் இல்லை, அதை தாண்டி தொழிலாளர் நல சட்டங்களுக்குள்ள அதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் குறைக்கப்பட்டிருக்கிற தகவல் அது வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் மொத்த கோபமா, இது வந்து நீதிபதி மேல மட்டும் கோபமா அல்லது ஆளும் அரசின் மோடி மீதும் கோபமாங்கிற ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க ரொம்ப சரியா கேட்டீங்க. அதாவது வந்து தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் சொன்னது வந்து இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து நீதிபதிகள் வந்து நீதிபதிகளாக மட்டும் இருக்கலாம ஒரு ஆளும் அரசின் பிரதிநிதி மாதிரி வந்து அவர் வந்து கருத்து சொல்றாரு.
ஆளுநர் தான் அப்படி இருந்தாங்க. இப்போ பார்த்தா நீதிபதிகளும் அப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பதவி காலம் முடிஞ்ச பிறகு சொல்றதே நியாயம் கிடையாது. பதவி காலத்தில் இருக்கும்போதே இப்படிலாம் ஒரு ஆளு அரசாங்கத்தின் கருத்தை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் சொன்னதே ஒரு பிஜேபியின் கருத்தை தான் இளைஞர்கள் பார்க்குறாங்க. அதனால தான் பிஜேபிக்கு எதிராக ஒன்றுறாங்க. அதனால தான் மோடி அரசாங்கம் பயப்படுது, தடை பண்ணுது. ஆமா, ரெண்டோட தடை பண்றது, பல விஷயங்களை வந்து அவங்க வந்து பயந்து தான் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சரியா சொன்ன மாதிரி தொழிலாளர் நல சட்டம் 4 தொகுப்பா மாத்தி அதுல இருக்கக்கூடிய தொழிலாளர் உரிமையை எல்லா வகையிலையும் பறிக்கக்கூடியது தான் அந்த தொழிலாளர் சட்டம். அவங்க சொல்லியிருக்குது தொழிலாளர் நல சட்டம் சொல்றாங்க. ஆனா எல்லாமே தொழிலாளருக்கு எதிராக முழுக்க முழுக்க ஒரு முதலாளிகளுக்கான சட்டமாக மாட்டினேன். இப்போ நான் எந்தெந்த துறைன்னு கேட்டேன். இப்போ ரயில்வேல, மிலிட்ரியில, இது மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தோட பல துறையில சொல்ல முடியும். அதே மாதிரி மாநில அரசாங்கத்தோடையும் பல துறைகள்ல நீங்க ஆசிரியர் காலி பணி இடங்கள் இருக்கு. இப்படி பல துறைகளை நம்மளால சொல்ல முடியும். மாநில அரசாங்கத்தில் இப்படி பல அரசு துறைகள் இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க தனியார் துறைகள்ல நீங்க ஒண்ணுமே இல்லை. ஃபேஸ்புக் மெட்டா நிறுவனம் நேற்று காலையில 4 மணிக்கு 8000 பேரை வந்து உலகம் முழுவதும், அதுல இந்தியாவில் இருக்கவங்களும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாடோட டயத்துக்கு தகுந்த மாதிரி காலைல 4 மணிக்கெல்லாம் வந்து அவங்கள வேலையை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு 8000 பேருக்கு மெயில் பண்ணிருக்காங்க. நீங்க வீட்டுல இருந்து வேலை செய்யுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு முதல் நாள் சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிட்டு காலையில விடியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வேலையை விட்டு நீக்கிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதே மாதிரி டிசிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு செய்தி 5000 கோடி ரூபாய் வருமானம் டிசிஎஸ்க்கு கடந்த ஆண்டு அப்படின்னு மாதிரி வருது. இன்னொரு செய்தி என்னன்னா அவங்க வந்து 5% எம்ப்ளாயிஸை வந்து அவங்க வந்து திறன் குறைவற்ற பணியாளர்கள் அப்படின்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அவங்க அப்படிலாம் பல முயற்சிகள் பண்ணி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு டீம் பண்ணியிருக்கிறேன். பண்ணது வெறும் 2% தான் வந்துருக்கு. இல்ல நீங்க 5% பண்ணுங்க, அப்ப அவ்வளவு பேரை சேருங்க, உடனே அடுத்த கட்டமா வேலையை விட்டு அனுப்ப போறேன் அப்படின்றதான் அதோட அர்த்தம். கடந்த காலத்துல இதே டிசிஎஸ் வேலை நீக்கம் பண்ணது, ஆரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க வேலை நீக்கம், இப்படி பல்வேறு மென்பொருள் நிறுவனங்கள் உட்பட இந்த ஏஐ வந்த பிறகு முழுக்க வந்து அவங்க பூரா வந்து அவங்களோட பணியாளர்களை நீக்கம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க. 1 அரசுத்துறை காலி பணி இடங்கள் நிரப்ப மாட்டேது. 2 ஐடி உள்ளிட்ட பல்வேறு தனியார் நிறுவனங்கள் எப்பனாலும் யாருனாலும் வேலையை விட்டு அனுப்புவோம். இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க. இதோட வெளிப்பாடு தான் கிக் எம்ப்ளாய்ஸ். இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரேபிட்டோட கூடிய இளைஞர்கள். இதெல்லாம் காரணம் யூனியன் இல்லாதது, தொழிலாளர் சட்டம் வலுவா இல்லாத ஒரு அதேதான். நீங்க இந்த கிக் எம்ப்ளாயிஸோட எண்ணிக்கை இன்னைக்கு இந்தியாவில் கடுமையாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதை நம்பியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவ்வளவு நேரம் தான் வேலைன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. அப்போ இவ்வளோ ஆர்டர் ஒரு நாளைக்கு கிடைக்குன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது. இவ்வளோ வருமானம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனால் யாரும் பொறுப்பே இருக்க மாட்டாங்க. இப்போ எந்த பணி பாதுகாப்பும் இல்லாத சூழல் நோக்கி இளைஞர்களை தள்ளுறாங்க. இதுதான் முழுக்க இந்த சட்டத்தில் இருக்கு. இப்போ இந்த கிக் எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, ரேபிட்டோ, ஜொமேட்டோ என்ன சொல்லுது, அவங்க வந்து பார்ட்னர்ஸ், பங்காளி, தொழிலாளர்களே அவங்க கிடையாது. அப்போ தொழிலாளர்களுக்கான எந்த உரிமையும் அவங்களுக்கு வராது. இப்போ இதே தான் எல்லா தொழிலாளர்களும் கொண்டு வரக்கூடிய நிலைமை. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து 50 பேர் இருந்தால் தொழிலாளர்கள் அந்த முதலாளி வந்து அடைக்கக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு 100 பேராக அதை வந்து கொண்டு போகிறாங்க. அப்போ இது மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் அவங்களுடைய சம்பளம் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல எல்லாம் சங்கம் அமைக்கிற உரிமையிலேருந்து, பேரம் பேசக்கூடிய உரிமையிலேருந்து எல்லாமே நீர்த்து போகிறதோட ஒரு விளைவு தான் இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு கடுமையான கோபத்துக்கு உள்ளா இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஏதாவது ஒரு வகையில் பாதுகாத்துக்கிறாங்கன்ற ஒரு கடுமையான நெருக்கடியின் கோபத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவங்க ஒன்று திரண்டு இருக்கிறது. ஏதோ சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு போஸ்ட் போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்கன்றதுக்கு அதுக்கு அர்த்தம் இல்லை. கடந்த காலம் மாதிரி டீ கடையில் உட்காந்து பேசுறது சில விளைவுகள் இருந்துக்கலாம். ஆனால் அது மாதிரி பேசுனதோட மட்டும் கலையிற கூட்டம் கிடையாது. இது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது விரும்புகிற மாற்றமா விரும்பாத மாற்றமானலாம் தாண்டி தமிழ்நாட்டில் மாற்றத்தில் மிக முக்கியமாக சோசியல் மீடியாவும் இருக்குன்றத புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. இப்போ ஓகே, இதை இன்னும் 2 வகையாக பார்க்குறேன். இந்த காக்ரோச்சுங்கிற மேட்டரை ஒன்று கொஞ்சம் ஏதோ ஒரு கோவம், ஆனால் கொஞ்சோன்னு நையாண்டி காமெடி அதோட முடிஞ்சதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஏன் அதை அப்படி இப்போ அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, அரசு விமர்சனம் ஏன் அப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் ஐடியாலஜி என்ன இருக்குது, அதை தாண்டி வந்து இவங்களோட கொள்கை என்ன, கோட்படம் என்ன. ஏதோ ஒரு உணவு எழுச்சியில் நேபாளத்துலையுமே அதைத்தான் பார்த்தோம். ஒரு எழுச்சி வந்தது உண்மை. ஆனால் வந்து அங்கே ஐடியாலஜி குறைபாடு, யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு தலைகள் மாற்றம். தமிழ்நாட்டிலேயும் ஒரு இது நடந்திருக்கு. ஆனால் அது என்ன வெறும் சினிமாத்தனமாகத்தான் முடிஞ்சு. இன்னைக்கு 12 நாட்களே அதோடைய இந்த ஆட்சியோடைய அந்த வீரியம் என்ன, அங்கே உள்ள செயல்பாடு குறைபாடு என்ன, நிர்வாகத்திறமை என்னங்கிறது அம்பலப்பட்டு போருக்கு. அதுபோல் நாளைக்கு இந்த காக்ரோச் மேட்டுமே கூட ஒரு நிர்வாகமின்மை அல்லது தொலைநோக்கு பார்வை அல்லது ஒரு சின்ன ஐடியாலஜி என்னங்கிறது ஒரு வரையறுக்கப்படாமல் ஒரு உணர்ச்சி வேகத்தில் வரக்கூடிய கோபமாக மாறிடக்கூடாது இல்லையா? அப்போ உங்களுடைய கட்டமைப்புகள் என்ன? உதாரணத்துக்கு ஒரு 6-7 இது பார்த்தேன் நான். என்னன்னா, குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் யாருமே வந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அரசு பதவி அறிவிக்கக்கூடாது, அவங்க யாராவது தப்பான யூஏபியில் சட்டத்தை கைது பண்ணணும், அவர் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் சார்பாக ஐடியாலஜி உட்பட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இது கட்டமைக்கப்படுகிறதா,
அல்லது மேலோட்டமான வெறும் அரசியல் பார்வைதானா? அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை வந்து இன்னைக்கு பிஜேபி கூட வந்து ஏதோ அந்நிய நாடுகளோட சக்தி தூண்டுதல்லாம் சொல்றாங்க. அது வெளிப்படட்டும் பார்க்கலாம். ஆனா நீங்க வட இந்தியால ஒரு சைடு ஆம் ஆத்மி தான் பின்னாடி இருக்குன்னு சொல்றதும், ஒரு சைடு காங்கிரஸ் மாணவர் இளைஞர்கள் காங்கிரஸ் உள்ள இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட ஆமா தேசிய காங்கிரஸ் உட்பட பலரும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி அங்கங்க இடதுசாரி இளைஞர் அமைப்பு மாணவர் அமைப்பு ஆதரவோட இருக்கு. அதாவது நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றதை தாண்டி இதோட சித்தாந்தமும் ஒரு முழுமையான சித்தாந்தம் வெளியே வரலன்றதெல்லாம் கடந்து ஒற்றை மையப்புள்ளி ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கு எதிரானது. அதுதான் இதோட மையப்புள்ளி. அதுல பலரும் இருப்பாங்க, பல அரசியல் கருத்துக்கள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த ஒன்றிய மோடி அரசாங்கத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர் மாணவ சமுதாயம் ஒன்று திரளுது. இதை பலரும் ஆதரிச்சு தான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் பல இடங்கள்ல பல மாணவர் குழுக்கள் இளைஞர் குழுக்கள் இது மாதிரி வந்திருக்கிறாங்க. அது மேலும் வலதுசாரி குழுக்களை நோக்கி கூட திரும்பி இருக்கின்றது ஒரு உண்மைதான். எங்கெல்லாம் இடதுசாரிகள் கரெக்டா அதை பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அங்க இடதுசாரி பக்கம் திரும்பி இருக்கின்றது வரலாறு. ஸ்ரீலங்கா உட்பட அந்த ஜேவிபி எப்படி பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி சில ஐரோப்பிய கண்ட்ரிகளையும் நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி யாரு இதை வந்து பயன்படுத்துறாங்க, யார் இதுக்கு முகமாக மாறுவதற்கு தயாரா இருக்கிறாங்களோ அவங்க இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இப்ப இளைஞர்களோட ஒரே கோபம் வேலை கேட்டு ஊழலுக்கு எதிராக, அதிகாரத்துக்கு எதிரானது. அதுதான் இதுக்கு யார் முகம் கொடுக்க தன்னை அப்டேட் பண்ணிட்டு தயாரா வர்றாங்களோ அவங்களும் இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். இப்ப துருவாக்கி போன்றவர்கள் கிளாரிட்டியா பேசுறாங்க. ஒரு இடதுசாரி பார்வையில, திராவிட பார்வையில, தென் மாநிலங்கள், தமிழ்நாடுலாம் இப்படி வளர்ந்துச்சு, அதுக்கான முக்கியமான ஐக்கான் தலைவர்கள் யாருன்னா கிளாரிட்டியா பேசுறாங்க. அவரும் இதுல இருக்காரு. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. காங்கிரஸ்காரங்களோட ஒரு சில பேர் இங்க இருக்கிறதா சொல்றாங்க. அபிஜித் தீப்கே ஏன் இது, அவர் வந்து என்ன மாதிரியான ஐடியாலஜி இருக்காரு, அவர் ஒரு ஒருங்கிணைச்சிட்டாருங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா கடந்த கால வரலாறு, நீங்க சொன்ன வரலாறு இருந்து சில விஷயம் பார்க்க வேண்டியது. ஆம் ஆத்மி ஒரு மாற்றம் உருவாச்சு. என்ன ஆச்சுன்னா, அது இந்துத்துவ குழுக்களுக்கு போட்டி ஓடும் அளவுக்கு ரூபாய் நோட்டுகள்லாம் வந்து சரஸ்வதி லட்சுமி நோட்லாம் இருக்கணுங்கிற அளவுக்கு போச்சு. காங்கிரஸ் சாப்பிட்டு இந்துத்துவத்தின் விளைவாக தான் வீழ்ந்ததுங்கிறத நீ மறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு வலதின் பார்வைக்கு மறுபடியும் போகிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்தாதா? இப்போ இவங்களின் முகம் உள்ளே போய் இடதுசாரிகளோ அல்லது திராவிட செயல்பாட்டாளர்களோ முற்போக்காளர்களோ போய் மாற்றுவது என்பது வேறு. ஆனால் அதில் உள்ள பெரும்பான்மை, அதில் ஒருங்கிணைக்கக்கூடிய நபருடைய கிளாரிட்டிலாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ அந்த 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 புரட்சிங்கிறதோ அல்லது அந்த ஒரு முழுமையான போராட்டங்கிறதோ அது முழு உருவம் பெருமான ஒரு கேள்வி இல்லை. அதாவது ஒரு தெளிவான சித்தாந்தம் என்றது உண்மைதான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து இளைஞர்கள் இன்னைக்கு மிகவும் கவனத்துடன் அரசியலை பார்க்குறேன். நீங்கள் ஒரு சைடு மீம்ஸ் கண்டென்ட் மூலியமாக வந்து கலாச்சாரம் கூட கிண்டல் நக்கலுக்கு உள்ளாக்குறாங்க கூட, அவங்க அந்த விஷயத்த உள்வாங்குறாங்க. அதுல இருந்தாலும் நக்கல் பண்ண முடியும். ஒரு விஷயத்த உள்வாங்காம நக்கல் பண்ண முடியாதுல்ல, ஆனால் அந்த விஷயத்த உள்வாங்குறேன். இன்னைக்கு கூட இன்னைக்கு காலையில் ஒரு இளைஞர் வந்து யமுனா நதிக்கரையில போய் சாக்கடை கலக்குதுன்னு சொல்லி கற்பன் பூச்சி மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்துறாரு. சரி, நீங்க வந்து அந்த போராட்டம் ஒரு கேள்விக்குரியதா இருக்கலாம், அவர் கற்பன் பூச்சி மாதிரி போனது. ஆனா இவங்க வந்து சரஸ்வதி யமுனா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து அரசாங்கம். அதுலயே ஒரு கழிவு நீர் கலக்கு புனித நீர்னு ஒரு சைடு சொல்லிக்கிட்டே அந்த கழிவு நீரை தடுக்காம இருக்காங்கல்ல, அதான் எக்ஸ்போஸ் பண்றாருல. அப்ப இந்த எக்ஸ்போஸ் பண்ற வேலை நடக்குது. இன்னைக்கு நீங்க கர்நாடகால ஒரு எம்எல்ஏ, நேற்று பாஜக எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து ஸ்கூல்ல அட்டனன்ஸ் எடுக்கும்போது எஸ்ஆர் உள்ளே ஐயான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ஸ்ரீராம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதே நேரத்தில் அதை ஒரு இளைஞர் மீம்ஸ் ஆக்கியிருக்காரு. ஸ்ரீராம்னு சொல்றோம், ஆனா இந்தியாவில 91,000 அரசு பெண்கள் பணியில கழிப்பறை இல்லை, அங்க என்ன சொல்றதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூப்பர். அப்ப நீங்க அவர் வந்து அது மேல இருக்க ஒரு கண்டென்ட், கீழே ஒரு கண்டென்ட் டெம்ப்ளேட் வச்சு போடுறாரு. அப்ப அந்த 91,000 அரசு பெண்கள் பள்ளியில கழிப்பறை இல்லைன்றது எக்ஸ்போஸ் ஆகுதுல. அப்ப இந்த அரசாங்கத்தோட தோல்வியை எல்லா வகையிலும் தோல் உரிக்கிறாங்க அப்படின்றது ஒரு உண்மை. அதை நம்ம ஏத்துக்க வேண்டியது. இது தலைமைதாங்கிறத உலகத்துல என்ன அனுபவம் இருக்கோ அந்த அடிப்படையில, ஏன்னா அவங்க எல்லாம் வெளிநாட்டு இருக்காங்க. கரெக்ட். அது ஒரு முக்கியமான, அது இன்னைக்கு ஒருங்கிணைச்சவங்களா அவங்க இருப்பாங்க, ஒருங்கிணைச்சவங்களும் அவங்க இருக்கிறாங்க. இளைஞர்கள் அப்படியே ஆட்டு பந்த மாதிரி பின்னாடி போற இளைஞர்களா இல்ல, எல்லாரும் அரசியல் அறிவு ஏதாவது ஒரு வகையில கத்துக்கொண்டவர்களா தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. சோசியல் மீடியா அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ற இடங்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ இல்ல முற்போக்கு இயக்கங்களோ பயன்படுத்தினா இது பெரிய அளவுக்கு பயன்படும். ஆனா ரொம்ப தெளிவானது, ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பெரும் அலை இளைஞர்கள் மத்தியில இருக்கு. 2029 உறுதியாக ஒன்றிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு, மோடியை வீழ்த்துவதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான் இது அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை பயன்படுத்தணும். இப்போ முக்கியமான அந்த இறுதி பகுதிக்கு வந்துடலாம். என்னன்னா, இப்போ நேபாளம் நடந்ததை உங்களுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. அது உண்மையிலே வந்து ஒரு அந்த வடிவங்கள் பின்னாடி ஐடியாலஜி அதெல்லாம் கொண்டாங்களோ அது ஒரு பெரிய புரட்சி, இதை மாட்டுக்கிட்டு இல்லை. அதுபோல் நீங்கள் 2029 சொல்கிறீங்க, அதுக்குள்ளவே வந்துருமோ? ஏன்னா இப்போ புலநிகழ்வு வரப்போகுது. இன்னைக்கு 150 ரூபா பெட்ரோல் விற்கிறத இவங்க ஏதோ ஒரு கண் துடைப்புக்காகத்தான்
3 ரூபா 5 ரூபாங்கிற லெவலில் வச்சிருக்கிறதாக ஒரு சிக்கல் இருக்கு. போகிற காரணம் கட்டுறாங்க. ஆல்ரெடி டாலர் ரேட்டு சொல்ல வேண்டிய வச்சு 96 போயிருக்கு. நம்ம இந்திய மதிப்பு இழந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியாக சொல்ல வருது. இப்போ இந்த மாதிரி இளைஞரோட கொந்தளிப்பு, கோபம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து, ஏன்னா நம்ம இந்த வீடியோ பேச கூட இதை கூட பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் சூழல் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அதை நோக்கி போகுமோன்னு அது வெறும் மாய சந்தேகம் தானா, அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? கண்டிப்பாக 2029 ஒரு மாற்றத்தை உருவாக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதுக்காக தான் அந்த பயத்தில் இருந்தால் இந்த சோசியல் மீடியாவில் முடக்கக்கூடிய ஏற்பாடாக ஒன்றிய சங்கம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி மதியில் நாங்கள் நடத்துகிறோம். நாங்கள் சொல்கிறோம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போலீஸ் வராங்க, யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் வராங்க, பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறங்க, ரைட்டு. அன்யூனிஃபார்ம்ல மப்டியில நீங்க பார்த்தா போலீஸே கண்டுபிடிக்க முடியாது. சரி, நீங்க வந்து தாடியோட இருக்கிறாரு, வித்தியாசமா இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கூட இல்லை பலரை. அவங்க ஒரு 15 பேர் நிக்கிறாங்க டீக்கல்ல. நம்ம ஒருத்தர் பிரஸ் நினைச்சு பேசுறோம், இல்ல ஒருத்தர் வந்திருக்காரு நினைச்சு பேசுறோம், பார்த்தா அவர் போலீஸா இருக்காரு. சரி, அந்த அளவுக்கு நீங்க அரசு பயந்தது மூலியமா தான் வந்து போலீஸ் நிற்கிறாங்க. பல இளைஞர்கள பேசி அனுப்பக்கூடிய ஏற்பாடு பண்றாங்க. பொதுவாக இன்னைக்கு தான் முதல் முறையா வந்து கலந்துக்கிறதுக்கு வர்றாங்க. ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அரசுக்கு எதிரான கருத்துல இருந்து கலந்துக்கிற வர்றாங்க. அவங்கள பயமுறுத்தி அவங்களோட தனிப்பட்ட முறையில பேசி அவங்க இல்ல நீங்க இது வேற மாதிரி பிரச்சனை வந்து எண்ணிக்கை குறைச்சிருக்காங்க. ஆமா, குறைக்கிறாங்க. நீங்க திட்டமிட்டு 9 வரைக்கும், நாங்க 10 மணிக்கு சொல்றோம், 9 வரைக்கும் வந்துட்டு பொதுவா புதுசா ஒரு ஆட்களை அடையாளப்படுத்தி நீ யாரு என்னன்னு விசாரிச்சுன்னு அந்த இளைஞர்களுக்கு ஒரு பயம் வரும்ல, ரொம்ப அப்படி பயமுறுத்தி அனுப்பக்கூடிய ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. அப்போ நல்ல தெளிவான விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் இந்தியா முழுவதும் திரள்றாங்க. அது மோடி அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு மாற்றத்தை இந்திய இளைஞர்கள் உறுதியா எழுதுவாங்க. அது வாய்ப்பு இருக்கு, அது உறுதியா எழுதுவாங்க. அது மாற்றம் அது 29 அதுக்கு முன்னாடியோ கூட சொல்ல முடியாது இல்லையா? அப்படித்தான் போயிட்டு இருக்கு, இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. மதுரையிலும் அது துவங்கி இருக்கிறது. பார்ப்போம். உங்களுடைய இன்னைக்கு இந்த பேரணிங்கிறது உண்மையிலேயே உள்ளபடியே அது வந்து சொல்றது, ஒரு இளைஞர்கள் இவ்வளவு கூடுவது என்பது, ஒரு பேரணி என்பது உண்மையிலேயே ஒரு வருங்கால இந்தியாவுக்கு நம்பிக்கையும் அளிக்கிறது. அதே சமயத்தில் அதில் விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கிறது. உன் பார்வை எப்படி மக்கள் மறுக்கி விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்களத்துக்கான நேரம் ஒதுக்க முடியும்.